கற்றது தமிழ் பெற்றது புகழ் என்ற சிந்தனையோடு இன்றைய வகுப்பும் இனிதே தொடங்குகின்றது. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கம். எத்தனையோ பாடங்கள் இருக்கின்ற போது தமிழை விருப்ப பாடமாக தேர்வு செய்து தரணியை வெல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்ற பாடங்கள் எல்லாம் மதிப்பெண்ணை மட்டுமே பெற்றுத்தரும். ஆனால் தமிழ் விருப்ப பாடம் மதிப்பையும் பெற்றுத்தரும், மதிப்பெண்ணையும் பெற்றுத்தரும். ஓராண்டு காலம் அவங்க பயிற்சியில் இருக்க போறீங்க. இந்த ஓராண்டு காலம் மன அழுத்தம், மன இறுக்கம் ஏற்பட்டு பல பேர் போட்டித் தேர்விலிருந்து விலகி போயிருக்காங்க. ஆனா நம்முடைய தமிழ் விருப்ப பாடம் உங்களுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம் இருந்தா கூட அதிலிருந்து தளர்வை கொண்டு வந்து உங்களுடைய பயணத்தை இன்னும் எளிதாக்கும். இலக்கை நோக்கி போவது தானே பயணம். நம்முடைய இலக்கியம் அப்படிதான், இலக்கை இயம்புதல். நீங்கள் இலக்கை நோக்கி போகிறீர்கள். ஏற்கனவே இலக்கை எப்படி அவங்க பயணம் பண்ணாங்கன்னு சொல்றதா இலக்கியம். அதான் நம்ம படிக்கணும். இந்த இலக்குன்ற சொல்ல கொஞ்சம் விரைவா சொல்லி பாருங்க. இலக்கு 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 இலக்குன்னு சொன்னீங்கன்னா லக் அப்படிங்கிற சொல் உருவாகும். அந்த ஒலி உச்சரிப்பு. இலக்கை வேகமாக சொல்கின்ற போதே லக் என்ற சொல் வருகின்ற போது இலக்கை நோக்கி வேகமாக நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு லக்கும் கண்டிப்பா வரும். அதனால விடாமுயற்சியோடு திட்டமிட்டு உழையுங்கள். தமிழ்ல விதியை மதியால் வெல்வோம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் விதியை விதியால் வெல்ல முடியும். அந்த விதி ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுவது. இரண்டாவது சொல்லக்கூடிய விதி நாம் உருவாக்கியது. விதி என்பதனுடைய விரிவாக்கம் விடாமுயற்சி, திறமை. விடாமுயற்சியில முதல் எழுத்து வி, திறமையில முதல் எழுத்து தி, ரெண்டு சேர்த்தீங்கன்னா விதி என்று வரும். விதியை விதியால் வெல்வோம். விடாமுயற்சியும் திட்டமிடலும் இருந்தால் நம்முடைய இலக்கை நோக்கி கண்டிப்பாக மிக சிறப்பாக பயணம் செய்ய முடியும். அதற்குரிய உதவியை நாம் எப்போதும் உங்களுக்கு வழிகாட்டலாக செய்வோம். தமிழ் விருப்ப பாடத்தை பொறுத்தளவில் 2 தாள்களாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். முதல் தாள் அகலமாக படிக்க வேண்டியது, இரண்டாம் தாள் ஆழமாக படிக்க வேண்டியது. இந்த இரண்டாம் தாள் ஆழமாக படிக்கின்ற போது நாம் இலக்கியத்தையும் சுவைக்க முடியும், அதிகமான மதிப்பெண்ணையும் வாங்க முடியும். இப்ப 2 தாள்கள்ல இரண்டாம் தாளிலே இலக்கியங்கள் பெயரோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது முதல் தாள் என்பது இலக்கிய வரலாறு மாதிரி, இரண்டாம் தாள் வந்து அந்த இலக்கியத்தை ஆழமாக படிக்கக்கூடியது. அதுல சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை இருக்கிறது. இந்த சங்க இலக்கியங்கள் அக இலக்கியமாக இருக்கக்கூடிய குறுந்தொகை. குறுந்தொகையில 400 பாடல்கள் இருந்தாலும் நமக்கு பாடப்பகுதி 25. அந்த 25 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் முத்து போன்ற பாடல்கள். நாம அதுல ஒரு பாடல் மட்டும் பார்க்க போறோம். என்னங்கய்யா ஒரு பாடல் கேட்குறீங்களா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே. அப்ப அந்த ஒரு பாடலை பார்ப்போம். அந்த பாடலும் மிக அருமையான பாடல். வாங்க. குறுந்தொகை இரண்டாவது பாடல். திணை வந்து குறிஞ்சி திணை. எப்பயும் திணை தெரிஞ்சுக்கணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு திணை அன்பின் 5 திணைகள் என்று வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குறிஞ்சி திணையினுடைய உரிப்பொருளை தெரிஞ்சுக்கணும். முதற் பொருள், கருப்பொருள் என்பதெல்லாம் 2வது தெரிஞ்சுக்கிட்டா போதும். உரிப்பொருள். குறிஞ்சி திணை என்பது கூடலும் கூடல் நிமித்தம், அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தம், தலைவனும் தலைவியும் சேர்ந்திருத்தல். சேர்ந்திருத்தல் என்பது 2 பேரும் சேர்ந்து சந்திப்பது அல்லது ஒருவர் நலம் புரைந்து பாராட்டுதல் அப்படின்னு பல இருக்கு. குறிஞ்சி என்பது நாம் கூடலும் கூடல் நிமித்தம். எப்பயுமே மற்ற இலக்கியங்கள் எல்லாம் ஒன்று சேர்தல் காதல், இன்னொன்று பிரிதல் பிரிவு. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கும் பிரிவுக்கு இடையில உள்ள நுட்பமான உணர்வுகளை பதிவு பண்ணிருக்கு. ஒரு உளவியல் நூல்னு சொல்லலாம். முதல்ல காதலிக்கிறாங்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருத்தல், காத்திருத்தல். அது முல்லை திணை. இருத்தலும் இருத்தல் நிமித்தம். காத்திருத்து என்ன வரும்? கோபம் வரும், சண்டை வரும். அதான் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தம். முதல்ல சொன்னது கூடல், இது ஊடல். ஊடல்னா சிறு சிறு சண்டை. ஊடலும் ஊடல் நிமித்தம் மருதத்திணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தொடர்ச்சியாக சண்டை போன்ற ஒருவர் மீது ஒருவருக்கு இரக்கம் ஏற்படும். இரங்கல். இரங்கல்னா வருத்தம். ஐயோ பிரிஞ்சு போகிறது எப்போ வருவாரோ தெரியாது அப்படிங்கிறதுனால இரங்கலும் இரங்கல் நிமித்தம் நெய்தல் திணை. கடைசியாக நாம் ஏற்கனவே சொன்னது போல பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தம். இங்கே உள்ளது கூடலும் கூடல் நிமித்தம். அது தொடர்பான செய்திகள் தான் இந்த பாடல் முழுக்க இருக்கும். இந்த பாடலை இயற்றியவர் இறையனார். இறையனார் வந்து எது இறைவனோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். இறைவன் தான் பாடியதாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானே பாடிய பாடல். திருவிளையாடல் அப்படிங்கிற படத்துல இதை பற்றிய செய்தி உங்களுக்கு நாகேஷ் அவர்கள் மிக அழகாக நடித்து காட்டியிருப்பார். நக்கீரர் வந்திருப்பார். நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் எல்லாம் இந்த பாடலோடு தொடர்புடையது. இது பற்றிய செய்தி திருமுருகாற்றுப்படையில் இருக்காது. அப்படி ஒன்றோடு ஒன்றை நீங்க என்ன பண்ண இணைத்து படிக்கணும். திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியங்களில் ஒன்று அப்படிங்கிறது. இப்ப பார்ப்போம். கூற்று தெரிஞ்சுக்கணும். கூற்றுன்னா யார் சொன்னது? தலைவன் கூற்றா, தலைவி கூற்றா, தோழி கூற்றான்? இது வந்து தலைவன் சொன்னது. தலைவன் வந்து எந்த பின்னணியில இந்த செய்தியை சொன்னான் அப்படிங்கறத பார்க்கணும். அதான் பாடல் பின்னணி. தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சியில் இணைந்த பின்னர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கூடலும் கூடல் நிமித்தம். தலைவியின் கூந்தல் இயற்கை மனம் உடையது என்பதை தலைவன் வண்டை உணவுவதன் மூலம்
புலப்படுத்தி அவருடைய அழகை புகழ்ந்து கூறுவது. தலைவியை சந்திக்கிறான், நலம் புனைந்து பாராட்டுதல் பேர். ரெண்டு பேரும் பேச்சை தொடங்கணும் இல்லையா? அப்ப தொடங்குகின்ற போது ஏதாவது ஒண்ணு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு வாசனை இருக்கிறதா இல்லையா என்பது ஆய்வுக்குரியது. ஆனால் இப்போது அறிவியல் ஆய்விலே வாசனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இதை பற்றி முன்பே சிந்தித்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவியல் கருத்தும் இங்க இருக்குன்னு நீங்க தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அதான் கூடுதலான செய்தி. அப்படியே கருத்தை எழுதுறது. அந்த விடைகளை எழுதுகின்ற போது உங்களுடைய சொந்த கருத்தை நுட்பமாக எழுத வேண்டும். அதை வைத்துதான் உங்களுடைய கற்பனை ஆற்றல், படைப்பாற்றல் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்வாங்க. இப்ப நம்ம இன்னும் கூடுதலா உள்ள போய் பார்ப்போம். அப்ப தலைவன் என்ன சொல்றான்? வண்டை பார்த்து கேட்க. வண்டை பார்த்து கேட்கின்ற போது ஏன் வண்டை பார்த்து கேட்கறான்? இப்போ ஒரு செய்தி கேட்கிறோம், ஒரு அலைபேசி வாங்கணும்னா அந்த அலைபேசி வாங்குவதில் யாரு நிபுணத்துவம், எக்ஸ்பர்ட், அவங்கள்ட்ட கேட்போம். ஒரு தொலைக்காட்சி வாங்குறோம்னா அதுல யாரு நிபுணத்துவம், எக்ஸ்பர்ட், அவங்க கேட்பாங்க. இப்ப வாசனை அறியக்கூடியதுல எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்னாக்கா வண்டு. அழகிய சிறகினை உடைய தும்பி, அஞ்சிறை தும்பிங்கிற ஒரு அருமையான சொல்ல பயன்படுத்துறது. சிறை என்பது அழகிய சிறகு, அழகிய சிறகினுடைய வண்டு. முதல்ல என்ன பண்ணும், ஒருத்தட்ட ஒரு வேலை கொடுக்கணும்னா முதல்ல புகழ்ந்து பாராட்டணும். இப்ப நீங்களும் ஆட்சி பணித்துறைக்கு போகின்ற போது உங்களுக்கு கீழே இருப்பவர்களை விரட்டி வேலை வாங்கக்கூடாது, மிரட்டி வேலை வாங்கக்கூடாது, அவர்களை கம்பால் வேலை வாங்கக்கூடாது, அன்பால் வேலை வாங்கணும். நீங்க சொல்றதை கேட்டு அவங்க அப்படியே கட்டுப்பட்டு அப்படியே மகுடியாக ஆடுற பாம்பு மாதிரி கட்டுப்படும். அதுக்கு உங்களுக்கு தகவல் தொடர்பு நுட்பம் தெரியணும். அவன் பாருங்க வண்டுகிட்ட பேசுறான். நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஒரு செய்தியை கருத்தை சொல்லிவிட்டு பதில் கருத்து கேட்கின்ற போது நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு எது தோணுதோ சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல வண்டை பார்த்து சொல்றான், காமம் செப்பாது கண்டது மொழிவோம். செப்புதெல்லாம் சொல்லுதல். இன்னைக்கு தெலுங்குல இருக்க அந்த வார்த்தை செப்பண்டி அப்படின்னு, செப்பல் ஏதுன்றான். இப்ப தூய தமிழில் இருந்துதான் அங்கு தெலுங்கு பிரிந்திருக்கிறன்ற மொழியெல்லாம் இங்க கத்துக்கணும். காமம்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ தவறான சொல்லி, காமம்னா விருப்பம். விருப்பத்தை சொல்லாமல் நீ எதை பார்த்தாயோ அதை சொல். மொழிதல் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு பேர். என்னத்தை நீ நான் என் விருப்பப்படி சொல்லாதுன்னு சொல்றான் அப்படின்னா, நான் என் தலைவியின் அருகில் அமர்ந்திருப்பதனால் நான் கேட்பதை சொல்லாதே, நீ பல பூக்கள் சென்று தேன் எடுத்திருப்ப. அப்படி எடுக்கின்ற போது அந்த பூக்களின் வாசனையும் என் தலைவியினுடைய வாசனையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லு. என் தலைவியினுடைய கூந்தல் வாசனையை விட அந்த பூவின் வாசனை சிறந்ததா அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்டது என்ன நடந்திருக்கும்? ஆஃப் த ஸ்கிரீன் வரும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? இதை கேட்டதும் தலைவி என்ன பண்ணா, சிரிப்பா, சூச்சி பொங்கல் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்புறம் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்திருப்பார். இதுதான் பின்னணியில நடந்திருக்கக்கூடியதாகும். இவ்வளவு செய்திகளையும் ஒரு திரைப்படம் போல மிக அழகாக இந்த குறுந்தொகை காட்டுங்கள். இப்ப பாட்டுக்குள்ள போகும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. கொங்குதேர் வாழ்க்கை என்ற என்ன அர்த்தம்? நல்லது, நீங்க கொங்குனதும் கொங்கு நாடு நினைச்சுக்கூடாது. பூந்தாது, பூந்தாதை ஆராய்தல். தேர்ன என்ன அர்த்தம்? ஆராய்தல். ஆராய்தலையே தொழிலா இல்ல, ஆராய்தலையே வாழ்க்கையாக கொண்டதா. எவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க. ஏங்க, இந்த துறவு வாழ்க்கை தான் என்னோடது, தவ வாழ்க்கை தான் என்னோடது, தொண்டு வாழ்க்கை தான் என்னோடது சொல்லுங்களேன். வேலை இல்லாத வாழ்க்கை. பூந்தாதி என்பது மகரந்த துண்டு, அதனை ஆராய்வதையே வாழ்க்கையாக கொண்ட. அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கும் பாருங்க இந்த வண்டு. அஞ்சிறை தும்பி, ஏற்கனவே சொன்னோம், அழகிய இறகினை உடைய தும்பியே, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நான் கேட்கிறேன் என்பதற்காக சொல்லாது, நீ என்ன பார்த்தாயோ அதை சொல். பயிலியது கெழிய, இது எப்படி படிக்கணும்? அளபடைய. கெழிய அப்படின்னு படிக்கணும். சில பேர் என்ன படிப்பாங்க, கெழிய அப்படின்னு படிப்பாங்க. அப்படி படிக்கக்கூடாது. அளபடை என்பது நீட்டு ஒழித்தல். அளபடை என்பது வாழ்க்கையிலேயே இயல்பா பயன்படுத்துறாங்க. மீன் விற்கிறவர் பார்த்தீங்கன்னா மீனோய் அப்படின்பார். யாராவது மீன் விற்க முடியாது. அளபடை இயல்பிலேயே இருக்கிறது, இலக்கணம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கு. ஆனா அதுக்கு பேர் தெரியாம இருக்கும். அவ்வளவு. பயிலியது கெழிய நட்பின், நான் பழகியதுல நெருக்கமான நட்பை உடையவர். இவ்வளவு அருமையான சொல்லி பாருங்க. இரண்டு பேருக்கும் காதல் என்ற சொல்லையோ திருமணம் என்ற சொல்லையோ பயன்படுத்துற நட்பு. நட்புக்கும் காதலுக்கு என்ன வேறுபாடுனா, விட்டு கொடுத்து வாழ்வது நட்பு, மடந்தையோடு நட்பு. இப்படி நட்புங்கிற சொல்லதான் சங்க இலக்கியம் திருக்குறளும் பயன்படுத்து. நட்பு என்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் அதிகாரம் இருக்காது. அந்த ஒரு நுட்பமான மன உணர்வு இங்க பாருங்க. நட்பின் மயில் இயல், மயிலை போன்றவள் செறியற்று அறிவை கூந்தலின், மிக நெருக்கமாக அழகான பல்வரிசையை உடைய அறிவைனா பெண், பெண்ணின் கூந்தலின் நரியவும். நரியவும் அர்த்தம் நறுமணம் படிக்கணும்ல. அப்ப மனவன வாசனை, நறுமணம்னா நல்ல அருமையான வாசனை. நரியவும் உளவோ, அறிவை கூந்தலினா தலைவியின் கூந்தலை விட மனமான பூக்களும் உளவோ. அதை எப்படி கேட்கிறாரு? நீ அறியும் பூவி,
நீ அறிந்த பூவிலே என் தலைவியினுடைய கூந்தலின் வாசனை விட மிக அருமையான வாசனையுடைய பூவும் உள்ளதோ என்று கேட்கின்ற போது அந்த வண்டு பதில் சொல்ல போதா? இவனுக்கு பதில் சொல்றதா அதோட வேலையா? இல்ல, அது பதில் சொல்லாதுன்னு தெரியும். அதனாலதான் எனக்கு இவ்வளவு கேள்வி கேட்கறேன். இல்லைன்னா அது நேரம் வாயை தொடர்ந்து பதில் சொல்லணும்னு நினைவிடும். ஏய், உன் பக்கத்துல உன்னுடைய தலைவி உட்கார்ந்துருக்காங்க, என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கறடா அப்படின்னு, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றடா நீ அப்படின்னு கேட்டு போயிருக்குது. ஆனா அது பதில் சொல்லாது. அதனாலதான் அவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் உத்தியை கையாளுகிறார். தலைவி கிட்ட பேசுறதுக்கு மேல அங்க வந்துகிட்ட பேசுறது. அப்ப அங்க பாத்தீங்கன்னா மயில் இயல், மயிலை போன்ற இயல்புடையவன். அந்த நடக்கின்ற போது மயில் போன்ற நடை அப்படின்னு சொல்லுவாங்க, மென்மையாக நடத்தல் அப்படின்னு. இவ்வளவு அழகையும் சொல்கின்ற போது காமம் செப்பாது கண்டது மொழிமோங்கிறது தற்காலத்துல எப்படி பயன்படுத்துறதுன்னா, நாம் ஒரு அலுவலராக இருக்கின்ற போது கீழே உள்ளவங்கள்ட்ட கேட்போம். நீங்க நிறைய தனியார் நிறுவனத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டு ஊதிய உயர்வு அப்ரைசல் போடுறப்ப நான் சொல்ற யோசனை ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்பாரு. ஹெச்ஆர் கேட்கறாரு, என்ன சொல்லணும்? அருமை சார்னு சொல்லணும். அப்பதான் நீங்க அடுத்தது அந்த நிறுவனத்துல இருக்க முடியும். காமம் செப்பாது கண்டது முடியுமா, நான் நினைக்கிறதே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது இதுல மறைமுக பொருள். திருமணமான பிறகு கேட்கறாங்க மனைவி, எப்படிங்க இருக்கு இந்த புடவை? உண்மையை சொல்லக்கூடாது, கண்டதை மொழிதக்கூடாது. கண்டது மொழியாமல் காமம் செப்பு. அவங்க என்ன விருப்பப்படுவாங்க? அருமையா இருக்கு புடவை அப்படிங்கிறத விரும்புவாங்க. அப்ப கண்டது மொழியாமல் காமம் செப்புங்கிறது தற்காலம். காமம் செப்பாது கண்டது மொழிங்கிறது அக்காலம். இந்த அக்காலத்துல இருக்கீங்களா இக்காலத்துல இருக்கீங்களாங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப அந்த காலத்தை அடிப்படையாக வைத்தாதான் உங்களுடைய வாழ்க்கை செழுமையா இருக்கும். பார்த்தீங்களா, இதை இலக்கியத்துடைய சிறப்பு. இவ்வளவு செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி தகவல் தொடர்புங்கிற கருத்தெல்லாம் இருக்கு. இவ்வளவு கருத்துக்களையும் நுட்பமாக அந்த விடையிலே எழுத வேண்டும். குறிஞ்சி திரியில் அமைந்த தலைவன் கூற்று பாடலை பற்றி விவரின்னு கேள்வி கேட்டா இதுல பயன்படுத்திக்கலாம். அல்லது தலைவன் கூற்று பாடல்கள்னு கேட்டா எழுதலாம். இறையனார் பாடலை குறித்து விரிவாக எழுதுன்னு கேட்டா அதற்கு நீங்கள் இது பதில் எழுதலாம். அல்லது குறிஞ்சி திணையின் உரிப்பொருள் அடிப்படையில் கூடல் நிமித்தத்தில் அமைந்த, அவ்வளவு நுட்பமா கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கும். கூடலும் கூடல் நிமித்தம் என்ற உரிப்பொருள் அமைந்த பாடலை விரிவாக எழுதுகன்னு கேட்கலாம். அல்லது குறுந்தொகையில் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அடிப்படையில் விளக்குகன்னா ஏதேனும் ஒரு 3 பாடல் காட்டுகின்ற போது வண்டு குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள், மயில் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள், அதே போல உள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் எழுதுகின்ற போது நிறை மதிப்பெண்ணை பெற முடியும். நிறைவாகவும் நிறைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க முடியும். இங்க பொருள்லாம் கொடுத்துருக்க பாருங்க. கொங்குன்னா என்ன? பூந்தாது தேன், தேர்னா அறிதல் ஆராய்தல், அம்முன்னா அழகு, சிறைனா இறகு, தும்பினா வண்டு, காமம்னா விருப்பம், கண்டு அறிந்து பழகிற, பொருந்திய அல்லது நெருங்கிய. மயிலியல், மயில் போல பொண்ணு ஒண்ணு சொல்றோம்ல, மயிலியல் நெருக்கமான பல்வரிசை உடைய, சினேகா மாதிரி வச்சுங்க, புன்னகை அரசி, அது மாதிரி. அப்ப அப்படி நிறைய நறுமணமுடைய. இவ்வளவும் அந்த பொருளோடு தெரிந்து கொண்டு நீங்கள் எழுதுகின்ற போது பொருளமைந்த வாழ்க்கையாக உங்களுக்கு அந்த இலக்கியம் அமையும். இது நான் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா புரிந்திருக்கும் நம்புறேன். ஏதேனும் ஐயம் இருந்தால் தயங்காமல் கேட்கலாம். ஐயம்னா சந்தேகம். சந்தேகம் என்பது பிறமொழி சொல் என்பதனால் நான் ஐயம் என்ற சொல்லதான் பயன்படுத்துவேன். எது இருந்தா கேள்வி. உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தொடர்ச்சியாக வகுப்புகளை கவனித்து வருகின்ற போது உங்களுக்கு தமிழிலே நிறை மதிப்பெண்ணை நிறைவாக பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்ற சிந்தனையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரையில் தமிழ் குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டுல கொடுத்துட்டோம்னா